வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024ல இன்னைக்கான மேட்ச் சிஎஸ்கே விஸ் ஜிடி. ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்தே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது சிஎஸ்கே ஈஸியா ஜிடியை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, ஜிடி கேம் தான் எனக்கு என்னமோ டஃப்பாக போகுது, மற்ற ரெண்டு கேமும் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, என்னதான் அது ஆர்சிபியாக இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நம்பிக்கையில் ஒரு பாதி கிணற தாண்டின மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி முடிச்சு விட்டுட்டாங்க சிஎஸ்கேவை. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து உண்மையிலுமே ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சுங்க. ஆனால் சிஎஸ்கே கையில் இருந்த மேட்சா இல்லை கையில் இல்லாத மேட்சா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. டாஸ் வந்து இந்த வாட்டி என்னமோ வந்து கடவுள் புண்ணியத்தில் ருத்ராஜ் ஹைக்வாட் ஜெயிச்சிட்டாரு. ஹைக்வாட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சேஞ்சஸ் அப்படிங்கிறப்போ ரச்சின் ரவீந்திரா உள்ள வர்றாரு கிளீசனுக்கு பதில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சமப்பா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிடியும் நாங்க டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் பண்ணிருப்போம்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னப்போ ஜிடியோட பேட்ஸ்மேன்ஸ் சாய் சுதர்சன் சுக்மன் கில் ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே கேமை தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளோட பவுலர்ஸ் எல்லாருமே வச்சு உரின்னு உரிச்சிட்டாங்க. எஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பவுலர்ஸ்னால எழுந்து வரவே முடியல. சான்னல்ல ஆரம்பிச்சு துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கு அடுத்தபடியா சிம்ரஜித் சிங், அவருக்கு தான் சரியான அடி. டேரல் மிச்சல் அவரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. எஸ் சுதர்சனும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில்லும் சரி, ரெண்டு பேருமே தங்களோட செஞ்சுரியை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் ஒரு 16 ரன், கடைசி 5 ஓவர் சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. டோட்டலா ஸ்கோர் வந்து 231. சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரகானே 1 ரன்ல அவுட், ரச்சின் ரவீந்திரா 1 ரன்ல அவுட், ருத்ராஜ் ஹைக்வாட் 0ல அவுட், டேரல் மிச்சல் மொயின் அலி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போனுச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்ச வரையுமே கேமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் பெருசா விளையாடல. எஸ் தோனி கடைசியில் வந்து 11 பாலுக்கு 26 அடிச்சாரு. ஸோ கிட்டத்தட்ட 35 ரன் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. எந்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, எந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே கையை விட்டு போயிருச்சு. 0.7ல இருந்த நெட் ரன் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.4 மாறிடுச்சு. இப்பதான் நம்ம கம்மிங் டு தி ரிவ்யூ. ஓகே, சீரியஸ்லி சிஎஸ்கே இந்த மேட்ச் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இந்த மேட்ச் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மேட்ச். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டு ருத்ராஜ் ஹைக்வாட் மேலே தாங்க. என்னங்க கேப்டன்சி பண்ணுறாரு. எஸ் எனக்கு ருத்ராஜ் ஹைக்வாட்டை ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணி தாங்க ஆகணும். என்னன்னா சாண்டர் மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பவர் பிளேயில் அவர் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே. தூக்கி 14வது ஓவரோ 15வது ஓவரோ கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜாவை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் அவருக்கு 2 ஓவர் தான் கொடுக்குறீங்க. டேரல் மிச்சலுக்கு 4 ஓவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க நீங்க ரவீந்திர ஜடேஜாவுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அட் தி சேம் டைம் மொயின் அலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்லேயே வந்து யூஸ் பண்ணல. அகைன் அண்ட் அகைன் அடிவாங்க சிம்ரஜித் சிங்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் ரொம்ப 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 போரான ஒரு கேப்டன்சி அப்படின்னு தான் நான் சொல்வேன். நம்மளோட ஃபீல்டிங் வைஸ்ல கூட ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். அட் த சேம் பாயிண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஓப்பனிங். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 11 பார்த்தப்போ ரகானே இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். ரகானே நல்ல பிளேயர் தான், பட் இந்த சீசன் அவருக்கு மாட்டல, அவ்வளவுதான். மாட்டலனா அவருக்கு வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தானே. ஸோ ஓகே 11ல இல்லைன்னு சந்தோஷப்பட்டார். ரச்சின் ரவீந்திராவோட ரகானே ஓப்பன் பண்றாரு. செகண்ட் ஹாஃப்ல இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றாரு. என்ன ரங்கா இது நியாயமா? ருத்ராஜ் ஹைக்வாட் வேர்ல்டு கிளாஸ்ல எப்படிப்பட்ட ஓப்பனருங்கிறது தெரியும். ஆப்வியஸ்லி இந்தியன் டீமோட ஒரு ஓப்பனிங் அந்த லிஸ்ட்ல வந்து அவர் இருக்காரு. அப்புறம் நம்பர் 3க்கு அனுப்பிட்டு ரகானே நீங்க ரச்சின் ரவீந்திராவோட ஓப்பன் பண்ண வச்சு ரகானே ஃபர்ஸ்ட் ஒரு 4 பால் டாட் பண்ணி அந்த பிரஷரை குறைக்கிறதுக்காக ஒரு ரன் ஓடி ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகி, என்னடா அப்படி இருக்கீங்க. திருப்பி அதே பிரஷர்ல அவரும் அவுட் ஆகி, திருப்பி அதுக்கப்புறம் ருத்ராஜ் வந்து வேற வழியே இல்லைன்னு அடிக்க ஆரம்பிச்சு அவரும் அவுட் ஆகி, ரகானேங்கிற ஒரு ஆளை சேர்த்ததுனால இத்தனை விக்கெட் விழுந்திருக்கு. நான் கண்டிப்பா அவர் மேல பழி போடுறேன் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், பழி தான் போடுறேன். என்னங்க இது எனக்கு சத்தியமா புரியலங்க. விளையாடவே மாட்டேங்கிறாருங்க. நீங்க ஏன் இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து அடுத்த 2 மேட்ச் வந்து அவர் ஏதாவது ஒன்று அடிச்சு ஜெயிக்க வச்சா கூட, முக்கியமான மேட்ச் அண்ட் ஈஸியாக கையில் இருக்கிற மேட்ச் எல்லாம் 230ங்கிறது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு பெரிய டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அந்த பிச்சில் ஓகேங்க 230, அவங்க போன வேகத்துக்கு 260க்கு மேலே போயிருப்பாங்க. 230ங்கிறது அந்த பிச்சு நல்லா இருந்துச்சு, நல்லா பேட்டுக்கு வந்த பிச்சு. அங்கே போயிட்டு இப்படி ஒரு இது பண்ணுறது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் சமீர் ரிஸ்விக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எஸ் அந்த பையன் விளையாடுவானா மாட்டானாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல.
பட் ஸ்டில் அஜிங்கியா ரஹானே போர் ஃபார்மை வந்து அவர் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. எஸ் சரி, நீங்கள் அஜிங்கியா ரஹானே ஆட விட்றீங்க அப்படிங்கிறத கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். 1 டவுன் தான் அனுப்புங்களேன். ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுன் வர்றாரு. இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினே தெரில. இதுக்கு அவர் முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அஜிங்கியா ரஹானேக்கு ப்ராப்ளம் இல்லை, அதே நேரத்தில் பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தானே போடுவாங்க, அதை டேக் ஆன் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்களாம். என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்னே தெரில. சீரியஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நான் சொன்னேன் சிஎஸ்கேக்கான மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. தே டிசர்வ் ஃபார் அ லாஸ். அதுதான் நடந்திருக்கு. நிறையா எம்எஸ் தோனிங்கிற ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து ஸ்பின்னர்ஸை மட்டும்தான் நம்பினார். அதனால தான் அவருக்கு பின்னாடி 5 கப் இருக்கு. எஸ் ஆப்வியஸ்லி அதை ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கேப்டன்சி பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம். ஓகே, எனிவே இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மொயின் அலியோட ஃபார்ம் திருப்பி வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து எதுக்காக ஆடுறாங்கன்னே தெரியாமல் ஆடிட்டு இருந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்போ பேட்டிங்கில் அந்த நம்பர் 4 அமிச்சாங்க. எப்பா நம்பர் 4 நம்பர் 5 அமிச்சாங்க. எஸ் அது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல வேலை ஜடேஜா அங்கே அனுப்பலை. எஸ் மொயின் அலியும் அதுக்கப்புறம் வந்து டேரில் மிச்சலும் நல்லா ஆடினாங்க. 2 பேரோட ஃபார்மும் ஒரு நல்ல கன்சர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சீரியஸ்லி. அண்ட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்திருக்க வேண்டிய மேட்ச். எண்டில் எம்எஸ் தோனி அடித்தது சில பேருக்கு நல்லா இருந்திருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜிடி மாதிரி ஒரு டீமை தும்சம் பண்ணியிருக்கணும் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிளேயர்ஸை வச்சுட்டு. அண்டு டெஃபினெட்லி பதிரானா, ஃபிஸ்ஸு, தீபக் சகர் ஆல்சோ இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போன மேட்ச் சிம்ரன்ஜித் சிங் வந்து நல்லா பண்ணார். இந்த மேட்ச் அவர் அடி வாங்கிட்டார். அடுத்த மேட்ச் அவர் உட்கார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நீங்கள் பாருங்கள், இப்படி தான் நடக்குது. அடுத்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா உட்காந்தா கூட இது இல்லை. ஓகே, இது வந்து நம்ம சிஎஸ்கே இல்லைங்க, அப்படி தான் தெரியுது சீரியஸ்லி அவங்களோட மூவெல்லாம் பார்க்குறதுக்கு. எனிவே ஏர்லி டேஸ் கற்றுப்பாது கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட். அண்டு எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த வருஷத்தோட எம்எஸ் போயிட்டார் அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நம்மளும் வந்து ஒரு ஆர்சிபி மாதிரியோ பஞ்சாப் மாதிரியோ ஆயிடுவோமோ அப்படிங்கிறது தான் பயமாக இருக்குது. எஸ் ஸ்பின்னர்ஸை நம்பணுங்க. சேப்பாக்கிலே ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா மாதிரி இந்தியன் டீம் ஆடிட்டு இருக்க ஒரு ஸ்பின்னர், நியூசிலாந்து ஆடிட்டு இருக்க சாண்டர் ஒரு சைடு, இங்கிலாண்டோட வைஸ் கேப்டன் இப்போ T20I கிரிக்கெட்டில் மொயின் அலி ஒரு சைடு, ரச்சின் ரவீந்திரா இன்னொரு சைடு. ஸ்பின்னர்ஸை நம்பலை அப்படின்னா எனக்கு தெரியல என்ன மாதிரி மைண்ட் செட்னு. எஸ் அவங்களும் வந்து அழகாக போட்டு 4 ஓவருக்கு 16 கொடுப்பாங்கலாம் நான் சொல்லலைங்க. அவங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு 4 ஓவருக்கு 35-40 கொடுத்தாலுமே ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட்டை எடுத்து விட்டுருவாங்க. அந்த விக்கெட் உள்ள தான் கேம் மாறிடும். இது தெரில. சரி, ஓகே, உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்திக்கின்றேன்.